நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் குணங்களுக்கும் வினைகளுக்கும் உரிய கதிகளை ஜனக மகாராஜாவுக்கு சொல்லியதுதான் சேவிக்கின்றோம். யாக்ஞவல்கியர் தொடர்கிறார். ஜனகா, பிரகிருதியினுடைய இந்த 3 குணங்களும் எப்பொழுதும் எல்லா உலகத்தையும் விட்டு விலகாமல் இருக்கின்றன. அவ்யக்த ரூபமான பகவான் பிரகிருதியினால் 100 விதமும் 1000 விதமும் ஆகிறார். இவர் பிரகிருதியினாலே தம்மை தாமாகவே 100 விதமாகவும் 1000 விதமாகவும் 100,000 விதமாகவும் கோடிக்கணக்காகவும் செய்கிறார். ஆத்ம விசாரம் செய்கின்றவர்கள் சத்வகுணம் உடையவனுக்கு உத்தமமான ஸ்தானத்தையும், ரஜோகுணமுடையவனுக்கு இம்மையில் நடுவான ஸ்தானத்தையும், தமோகுணமுடையவனுக்கு கீழான ஸ்தானத்தையும் சொல்லுகின்றார்கள். இதில் மனிதன் புண்ணிய மாத்திரத்தினால் மேலான கதியையும், புண்ணிய பாவங்கள் கலந்ததனால் மானிட ஜன்மத்தையும், பாவ மாத்திரத்தினால் தாழ்ந்த கதியையும் அடைவான். சத்வம் ரஜஸ் தமஸ் என்கின்ற இந்த 3னுள் 2ன் சேர்க்கையும் 3ன் சேர்க்கையும் உண்மையாக என்னிடம் கேட்டுக்கொள். சத்துவத்தில் ரஜசும், ரஜஸில் தமசும், தமசில் சத்துவமும், சத்துவத்தில் அவ்யக்தமும் காணப்படுகின்றன. அவ்யக்தரான ஜீவன் சத்துவத்தோடு கூடிய தேவலோகத்தை அடைவான். ரஜஸ் ஸ்தவமீவைகளோடு கூடினவன் மனிதர்களிடத்தில் பிறக்கின்றான். ரஜஸ் தமஸ் இவைகளுடன் இருப்பவன் விலங்கு பிறவியில் பிறக்கின்றான். ராஜச தாமச குணங்களோடு கூடிய சத்வங்களால் மனுஷ ஜென்மத்தை அடைவான். புண்ணிய பாவங்கள் விலகிற பெரியோர்களுக்கு நிலைத்ததும் விகாரம் இல்லாததும் குறைவில்லாததும் மரணமற்றதுமான அப்படிப்பட்ட ஸ்தானத்தை சொல்லுகிறார்கள். ஞானிகளுக்கு ஏற்படுகிற ஸ்தானமானது சிறந்ததும் நழுவாததும் இந்திரியங்களுக்கு புலப்படாததும் காரணமற்றதும் ஜனனத்தையும் மரணத்தையும் அஞ்ஞானத்தையும் போக்குகின்றதுமாக இருக்கிறது. ஜனகா, நீ என்னை கேட்ட அவ்யக்தத்தில் இருக்கிற பரம்பொருளான பிரம்மம் பிரகிருதியில் இருந்தாலும் அவ்யக்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பிரகிருதியானது அச்சேதனம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த பரமாத்மாவினாலே வியாபிக்கப்பட்டு சிருஷ்டிக்கவும் சம்ஹரிக்கவும் செய்கிறது. இதை சொன்னவர் யாக்ஞவல்கியர் ஜனக மகாராஜாவிடம். இதை கேட்ட ஜனகர், யாக்ஞவல்கியரே, இந்த 2ம் ஆதி அந்தம் மற்றவைகளும் சரீரமற்றவைகளும் அசைவு அற்றவைகளும் அசைக்க முடியாத அசங்கம் என்கிற குணமும் சங்கம் என்கிற தோஷம் உள்ளவைகளும் அறிய முடியாதவைகளுமாக இருக்கின்றன. அப்படி இருக்க ஒன்று ஜடம் என்றும் மற்றொன்று அறிவுடன் கூடின க்ஷேத்ரஜன் என்றும் எப்படி சொல்லப்பட்டன? நீரோ மோட்ச தர்மத்தை முழுவதும் அனுஷ்டிக்கின்றேன். நான் மோட்ச தர்மம் முழுமையும் உள்ளபடி கேட்க விரும்புகின்றேன். ஆகையால் தத்துவம் இல்லாமல் இருப்பவனையும் நிர்குணத்தன்மையையும் பிரகிருதியை விட்டிருப்பதையும் தேகத்தை அடைந்திருக்கின்ற தேவதைகளையும் எனக்கு நன்றாக சொல்லும். மரணத்தை அடைந்து சரீரம் விட்டு கிளம்பின தேகிக்கு நாளடைவில் அடையக்கூடிய ஸ்தானத்தை எனக்கு செவ்வையாக சொல்லும். உள்ளபடி சாங்கிய ஞானத்தையும் தனிமையாக யோகத்தையும் மரணத்தையும் தெரிவிக்கின்ற குறிகளையும் எனக்கு சொல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்திருக்கிறீர் என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.